திமுக தான் எங்கள் சாய்ஸ், எடப்பாடி ஒரு துரோகி, கூட்டணி அறிவிப்பை வெளியிட்ட தேமுதிக. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேமுதிக அரசியல் களத்தில் தனது பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பிரதான கட்சிகளுடனும் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தன் டிமாண்டை உயர்த்தும் உத்தியை தேமுதிக பின்பற்றுகிறது என்பதே தற்போதைய அரசியல் வட்டாரங்களின் மதிப்பீடாக உள்ளது. எனினும் இன்றைய தினம் என்ன முடிவை அறிவிக்கப் போகிறது என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த முறை தேமுதிகவை கடைசி வரை கண்டு கொள்ளாமல் விட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த முறை எப்படியாவது தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி வருகிறார். கடந்த ஜனவரி 9ஆம் தேதி தேமுதிக கூட்டணி நிலைப்பாட்டை உரிமை மீட்பு மாநாட்டில் அறிவிப்பேன் என்று கூறிய பிரேமலதா விஜயகாந்த் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி சஸ்பெண்ட் வைத்திருந்தார். மேல்சபை எம்பி பதவி மற்றும் இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதே கட்சியின் நிபந்தனையாக மாறியதாகவும் கூறப்பட்டது. இதனையடுத்து திமுக கூட்டணி சார்பில் தேமுதிகவுக்கு 8 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் என்ற கணக்கில் ஒரு ஆஃபர் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு இணையாக அதிமுகவிடம் தேமுதிக 18 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கோரி வருகிறது. மேலும் பாமகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளை விட ஒரு தொகுதி கூடுதலாக தேமுதிகவுக்கு வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன. இந்த டிமாண்டுகளுக்கு பின்னணியாக கடந்த லோக்சபா தேர்தல் அரசியல் கணக்கும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. அப்போது பாஜக கூட்டணிக்கு சென்ற பாமகவை போல் இல்லாமல் தேமுதிக உறுதியுடன் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்தது. அந்த அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையிலேயே இப்போது தேமுதிக தனது கோரிக்கைகளை நியாயப்படுத்துகிறது. இதன் காரணமாக தேமுதிக டிமாண்டை ஏற்கலாமா மறுக்கலாமா என்ற குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்களில் அதிருப்தி நிலவுகிறது. சில மாதங்களிலே அதிமுகவுடன் ஏற்பட்ட பஞ்சாயத்தால் ஒப்புக்கொண்ட ராஜ்யசபா சீட் வழங்கப்படவில்லை என்று சொல்லி தேமுதிக கூட்டணியில் இருந்து வெளியேறிய அனுபவம் இன்னும் அரசியல் நினைவில் உள்ளது. 2026 தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஆளும் கட்சியை அளவோடு விமர்சிப்பது, எதிர்க்கட்சிகளுடன் இணக்கமான அணுகுமுறையும் விஜயுடன் நட்புறவையும் வெளிப்படுத்துவதன் மூலம் தேமுதிக தனது அனைத்து அரசியல் ஆப்ஷன்களையும் திறந்தே வைத்துள்ளது. எந்த பக்கம் சென்றாலும் பேச்சுவார்த்தையில் கைமேல் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த உத்தியின் மையம். தமிழ்நாட்டில் தேமுதிகவின் பூத் கமிட்டி அமைப்பு இன்னும் கரையாமல் செயல்பாட்டில் இருப்பதும் பேச்சுவார்த்தையில் முக்கிய ஆயுதமாக முன்வைக்கப்படுகிறது. திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளுக்கு பிறகு சுமார் 35,000க்கும் அதிகமான பூத் கமிட்டிகள் தேமுதிகவிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கட்டமைப்பு பாமகவை விடவும் தேமுதிகவுக்கு வலுவானதாக உள்ளது என்ற வாதத்தை முன்வைத்து பிரேமலதா விஜயகாந்த் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். சட்டமன்ற பதிவேட்டில் தேமுதிக உறுப்பினர்கள் கையெழுத்துவிட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. கேப்டன் கட்சி என்ற அடையாளத்தை காப்பாற்ற குறைந்தபட்சம் ஒருவரையாவது அல்லது இருவரையாவது சட்டமன்றத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்பதே தேமுதிக தொண்டர்களின் பிரதான விருப்பமாக உள்ளது. திமுகவுடன் கூட்டணி வைத்தால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்ற தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தியதும் இதனை முன்னிறுத்திதான். இங்கு இன்னொரு முக்கிய அம்சத்தையும் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவுக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியது. 60 தொகுதிகள் போட்டியிட்டும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டது. வாக்கு வங்கி 0.43% மட்டுமே சுருங்கியது. அரசியல் ரீதியாக இது பெரிய சரிவாக இருந்தாலும் ஒரு முக்கிய விஷயம் இன்னும் தேமுதிகவுக்கு சாதகமாகவே உள்ளது. ஆம், அந்த கட்சியின் அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தில் இன்னும் தொடர்கிறது. பாமக, மதிமுக போன்ற கள அரசியலில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் கட்சிகளே இன்று அங்கீகாரத்தை இழந்த நிலையில் உள்ளன. ஆனால் தேமுதிக அதன் நிலைக்கு தள்ளப்படவில்லை. இதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவுக்கு
வெற்றி தோல்வியை தாண்டி இன்னொரு முக்கிய போராட்டமாக மாறியுள்ளது. அது கட்சியின் அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதே. அங்கீகாரத்தை இழக்காமல் இருக்க சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 6% வாக்குகளை பெறுவதோடு 2 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அது சாத்தியமாகவில்லை என்றால் குறைந்தது 8 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் உள்ளது. இந்த இலக்குகளை அடைவதே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு முன்னால் இருக்கும் மிகப்பெரிய அரசியல் சவாலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீட்டில் ஒருவேளை இழுபறி ஏற்பட்டு அவர்கள் வெளியேறினால் அந்த இடத்தை பிடிக்க தேமுதிக தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக கட்சிக்கு வலு சேர்க்கும் ஒரு நல்ல கூட்டணியை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அதே சமயம் திமுகவின் வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் அதிமுகவுடன் கைகோர்க்கும் தேமுதிக ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமியுடன் பழைய கசப்புகளை மறந்து தேமுதிகவை இணைத்து கொள்ள ஆர்வம் காட்டி வருகிறார். மொத்தத்தில் காங்கிரஸ் எடுக்கும் முடிவை பொறுத்தே தேமுதிகவின் அடுத்த கட்ட நகர்வு அமையும் என்பதால் அதிக தொகுதிகளை ஒதுக்கும் கூட்டணியில் இணைய அக்கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக தேமுதிக திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைய வாய்ப்பு உருவாகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2 சட்டசபை தேர்தல்களிலும் தேமுதிகவில் இருந்து ஒரு எம்எல்ஏ கூட வெற்றி பெறாத நிலையில் கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை பிரேமலதா விஜயகாந்த் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தல் அறிவிப்பு இன்னும் 1 மாதத்தில் வெளியாகியுள்ள சூழலில் திமுக மற்றும் அதிமுக இரு தரப்பிலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணையும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் கடலூரில் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டுவது கவனம் பெற்றது. அந்த மாநாட்டில் கூட்டணி முடிவை அறிவிப்பதாக கூறியிருந்த பிரேமலதா விஜயகாந்த் மற்ற கட்சிகள் இன்னும் முடிவை அறிவிக்காத போது நாம் மட்டும் அவசரப்பட வேண்டுமா என கூறி முடிவை ஒத்திவைத்தார். அதே மாநாட்டில் விஜய் பிரபாகரன் காங்கிரஸ் கட்சியை மட்டுமே விமர்சித்தார். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் விமர்சிக்காதது தேமுதிக எந்த அணியில் இணையப் போகிறது என்ற விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியது. இதற்கிடையே தேமுதிக இரு பெரிய திராவிட கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகின. திமுக மற்றும் அதிமுக இரு தரப்பிலும் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க முன் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் திமுக தரப்பில் சட்டமன்ற தொகுதிகள் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே ஒதுக்கப்படும் என கட்சி தலைமை தெளிவுபடுத்தியுள்ளது. அதே சமயம் அதிமுக தரப்பில் இரட்டை இலக்க தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் விஜய் பிரபாகரன் அதிமுக கூட்டணியை விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறான சூழலில் கடந்த 2 சட்டசபை தேர்தல்களிலும் தேமுதிக எம்எல்ஏவாக இல்லாமல் போனதை கருத்தில் கொண்டு திமுக கூட்டணியில் சேர்ந்தால் குறைந்தபட்சம் சில எம்எல்ஏக்கள் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் என்ற கணக்கில் பிரேமலதா விஜயகாந்த் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தேமுதிக திமுக கூட்டணி உருவாகும் வாய்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.